வெல்கம் டு கார்டனிங் அம்மா பொண்ணு. ஹாய்ப்பா, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இப்போ வாங்க நம்ம போன வீடியோவில் காட்டினா ரோஜா செடியை காட்டுறேன். இது எப்படி பிளாஸ்டிக் செடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அவங்கள்ட்ட இருக்கையில் இது இப்படி தான் இருக்கும். அதனால் அவங்கன்னா குட்டி ஜாடியில் தான் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் ஜாடி மாற்றினா தான் அவங்களுக்கு நல்லா சூப்பராகவே வரும். ஓகேயா? இது எப்படின்னா அந்த மஞ்சள் ரோஜா, அதில் அந்த பச்சையாக இருக்குது தெரியுமா, பழுப்பு. அது கீழே நிறையா துளிர் இருக்குது. நான் காலையில் தான் பார்த்தேன். நான் போஸ்ட்டு போடையில் நான் கவனித்தேன். நான் வீடியோ இந்த செடி நடும்போது நான் ஒன்றும் செய்யலை. நீ காலைல எழுந்திரிச்சு பார்க்கும்போது அதில் நிறையா துளிர் இருக்குது. அதனால் அந்த ஒரு மாதிரி பழுப்பு இலையை எடுத்தாச்சுப்பா. நிறையாவே துளிர்கள் இருக்குது இதுக்கு. அதுக்கு தான் அதனால இந்த செடி வாங்கினது. நான் ஒரு போன வீடியோவுக்கு முந்தின வீடியோவில் பூச்சி மருந்து நான் பூச்சி விரட்டி செய்யும்போது சில்லி பவுட்ரு போட்டேன். ஒரு சிலருக்கு டவுட்டாக இருக்குது, சில்லி பவுட்ரு போடலாமான்னு கேட்குறீங்க, செடி ஒன்றும் ஆகாதான்னு கேட்குறீங்க. எதுவுமே ஆகாதுப்பா. மல்லிகைப்பூ செடிக்கு நம்ம இஞ்சி, பூண்டு, வெங்காயம், அதுக்கப்புறம் சில்லி பவுடருக்கு பதிலாக சில்லி பவுட்ரு போட்டிருக்குறோம். அவ்வளோதான். முடுக்கு எல்லாமே தோல் தானே போட்டோம். அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 லிட்டர் தண்ணியில் கொடுத்தோம். நம்ம செடிக்கு எதுவுமே ஆகாது, ஸ்ப்ரே பண்ணிடலாம். உங்களுக்கு சில்லி பவுட்ரு போடுறதுக்கு இதாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகா எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் 1 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் செடியை கொடுங்க. உங்கள் மல்லிகைப்பூ செடி நல்லா பூச்சிகள் வராது. அதே மாதிரி நம்ம வேப்பெண்ணெய் கரைசலும் நம்ம கொடுக்கலாம். நம்மளுடைய விருப்பம். மாற்றி மாற்றி கொடுத்துக்கிற வேண்டியது. அப்போ தான் பூக்கள் நம்ம நல்லா எடுக்க முடியலன்னா பூக்கள் ஃபுல்லாக பூச்சி அரிச்சிருது. கஷ்டப்பட்டு பூக்களை வர வைக்கிறோம், அப்புறம் பூச்சி அரிச்சிருது. அதனால் கண்டிப்பாக முட்டுக்கள் இருக்கையிலே நம்ம ஏதாவது ஒரு பூச்சி விரட்டி கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேயா? இது மறுநாள் காலை, நெக்ஸ்ட் டே. ஓகே, நம்ம செடி எப்படி இருக்குது, ரோஜா செடி புது செடி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடுறது. அப்படியே பிளாஸ்டிக் எல்லாம் மாதிரி இருக்குது. அதான் ஆச்சரியமாக தான் இருக்குது. இனிமேல் நம்மகிட்ட என்ன பட போதோ தெரியலை. சரி, எல்லா செடியுமே நல்லா இருக்கிறாங்க. ஓகே, இதுக்கு ஒரு ரோஜா செடிக்கு ஒரு பயிர்வைக்கு கொடுக்க போகிறோம். அதுக்கு முட்டை நம்ம சில நேரத்தில் சில முட்டையில் அவிக்க முடியாது, கொஞ்சம் கலங்கி போயிருக்கும். அந்த முட்டையை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறலாம்ப்பா செடிகளுக்கு. இல்லைன்னா பொறிக்கலாம், அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலங்கி போன முட்டை இருந்தாலும் போதும். ஒரு முட்டை எடுத்து 1/2 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க. வச்சு ஒரு நாள் புளிக்க வைக்கணும். நான் புளிக்க வைக்கலை. ஓகே, டைரெக்டாக தான் கொடுக்குறேன். நீங்கள் புளிக்க வச்சுருங்க. ஒரு ராத்திரிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. மண்ணை அதுக்கு முதல்ல கிளறி விட்ருங்க. ஒரு நல்ல பெரிய ரோஜா செடிக்கு 1/2 லிட்டர் தண்ணி அப்படியே ஊற்றி விட்ருங்களேன். ஊற்றி விட்டிங்கன்னா உங்கள் செடி நல்லா ஒரு ஆரோக்கியமாக வரும். கல்சியம் இல்லாமல் இருக்கும் சில ரோஜா செடிகளுக்கு நீங்கள் தாராளமாக நம்பி கொடுக்கலாம். அப்புறம் இந்த இது இருக்குல்ல, இது கனாமரம். இது நான் விதையும் போடல, கண்டு எடுத்து வைக்கல. அந்த முன்னுக்குள்ளதை ஒடிச்சு வச்சேன். அது நல்லாவே தலைஞ்சிருக்குப்பா. வச்சதுலேருந்து நல்லா பச்சையாக நடிச்சு, சரி கொஞ்சம் பெருசான அப்புறம் காட்டலாமே அப்படின்னு இருந்தேன். இது வச்ச கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு. இன்றைக்கி காலையில் சரியான மழை. 3 மணிலேருந்து மழை பெஞ்சிச்சு. இப்போ கரெக்டாக 12 மணி. இப்போ தான் நம்மளுக்கு மழையே வெறிச்சிருக்கு. இன்னமும் நம்மளுக்கு மந்தாரமாக தான் இருக்குது. அந்த மழை பெய்யும்போது நம்மளுடைய செடிகள்லாம் அப்படியே ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். இது நல்லா பூத்துருக்காங்க. சரியா? இந்த செடி இன்றைக்கி ஒரு முட்டு இருந்துச்சு தெரியுமா, வெள்ளை ரோஜா. அது இன்றைக்கி மலர்ந்துருக்காங்க. மலராமல் இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த செடிக்கு தண்ணி கொடுக்கல. நேற்று தண்ணி கொடுத்துட்டேன். 3ஆம் நாள் தண்ணி லைட்டாக தொளிச்சு விட்டுட்டு தான் நான் கடைக்கு போனேன்ப்பா. சரியா? நம்ம பூ வெட்டினதில் அந்தளவு துளிர் இல்லை. சில இதில் துளிர் இருக்குது. அதாவது 1-2 துளிர் இல்லை. இது கீழே துளிர் இருக்குது. இந்த மாதிரி துளிர் நம்ம செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். நம்மகிட்ட அப்புறம் அது என்ன பாடா போகுதுன்னு தெரியலப்பா. அப்போ கூட லைட் ரோஸ் வெள்ளை மாதிரி தான் தெரியுது, தூ வெள்ளை இல்லை. ஓகேயா? அப்புறம் இந்த பசலி நம்ம பச்சை பசலி வச்சோம் தெரியுமா, பலாக்கு வகை பச்சை பசலி தான் இது. அது மழை பெய்யுது. இப்போ 2 நாளாக மழை பெய்யறனால அது அப்படியே அழுகுது. மழைக்கு அது தாங்காது. அதை தூக்கி வேறு பக்கம் வைக்கணும். மழை பெஞ்சாலே நம்ம செடிகளுக்கு அப்படி ஒரு உளுண்டு இருக்குது பாருங்களேன். இதில் குப்பைமேனி இலையோட இந்த ஒரு செடி ஒன்று இருக்குது பாருங்களேன். இது என்ன செடின்னு தெரியுமா? இதுதான் சுடக்கு தக்காளி. நம்ம செடிகள் இத்தனையாக இருக்கலையே நான் தெரிஞ்சிருப்போம். அது ஒரு சிலருக்கு அந்த கணிப்பு இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு இது லேசாக துளிர் வருது. நம்ம நேற்று தான் அந்த முட்டை போட்டிருக்குறோம். சரியா? இன்னைக்கில் உடனே நம்மளுக்கு வராது. முந்தானத்தை எல்லாத்தையும் கட்டி பண்ணி விட்டோம். நேற்று முட்டை போட்டோம். அவ்வளோதான். இது மேலே இருக்கிற செடி. நம்ம செடி வாங்கின புது செடியாக இருக்கையிலேயே நம்ம ஒரு 8 குச்சி வச்சோம் தெரியுமா. அதில் ஒரு குச்சி தலைஞ்சது. நான் அடிக்கடி சொல்கிறது தான். இது நல்லாவே இருக்குது. ஆனால் அதுலேயும் ஏதோ ஒரு நோய் தாக்க மாதிரி தெரியுது. ஏதோ கல்சியம் பற்றாக்குறையாக இருக்குதா இல்லைன்னா நோய் தாக்கமானு தெரியலை. ஒரு மாதிரியில் ஒரு மாதிரியாக இருக்குது பாருங்கள். அந்த நுனி ஒரு மாதிரியாக இருக்குது இது. ஆனால் இதுக்கு எதுவும் நம்ம செய்கிறதில்ல. ஏதாவது லிக்விட் எதையும் தொளிச்சு விடணும், இல்லை தூருக்கு ஊற்றணும்ப்பா. என்னன்னு தெரியல, அப்படி இருக்குது பாருங்களேன். இந்த ஒரு செடி மிஞ்சிருச்சு. அதனால் நம்ம இந்த கலரில் உள்ள செடி வாங்கலை. ஓகேயா? இன்னும் 1 கலர் 2 கலர் மட்டும் வாங்கினா போதும் நம்ம ரோஜா செடிக்கு.
இது வந்து ஸ்லோன் பசலின்னு சொல்லுவோம்ல, பிங்க் கலரில் குட்டி குட்டியாக பூ வரும். அதில் வந்து ஒரு கிழங்கு இருக்கும் தெரியுமா, அந்த கிழங்கு தான் ஜிங்சிங்னு சொல்லுவாங்க. சைனீஸ்காரவங்க ஜிங்சிங் சொல்லுவாங்க, ஜாவா ஜிங்சிங்னு சொல்கிறாங்கப்பா. இதை எடுத்து நம்ம ஜிங்சிங் யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளால் யூஸ் பண்ணலாம். அந்த கிழங்கு கடை தான் நான் விட்டுருக்குறேன். அதை எடுத்து நம்ம அதுக்கப்புறம் அதை நல்லா கழுவிட்டு காய வச்சு ஜிங்சிங் இதுக்கு நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறோமோ அப்படி யூஸ் பண்ணிக்கிறலாம். இன்னும் ஒரு செடியும் அதே மாதிரியே நான் வந்து கிழங்கு கண்டி போட்டிருக்கேன்ப்பா, ஜிங்சிங் கண்டி. ஓகே, இது வந்து பட்ரோஜா. இதில் வந்து 3 கலர் வாங்கிட்டு வந்து வச்சோம். கீழே வெளியில் வச்சோம், மழை பெஞ்சு எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. அதில் வந்து ஒரே ஒரு செடியை மட்டும் ஒன்றேன்னு மட்டும் எடுத்து வச்சு அது கடைசியில் மஞ்சள் கலராக இருக்குது. இதை வந்து ஒரே ஒரு இது மட்டும் தான் ஜாடியில் போட்டு வச்சேன். அதை நுனியை கிள்ளி விட்டு பூத்ததோடு கிள்ளி விட்டு பக்க கிளையில் வரும். அப்போ அதை கிள்ளி விட்டு ஓரங்கள்லாம் வச்சு பெரிய செடியாக போயிருக்கு. இதிலிருந்து கிள்ளி விட்ட செடியை தான் இந்த ஒரு ஜாடியில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் போட்டு வச்சேன். இதில் இருந்து ஒரு இதை கிள்ளி விட்டு தான் இந்த பக்கத்தில் வச்சது. இந்த மாதிரி நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கோம். உற்பத்தி பண்ண முடிஞ்சால் உற்பத்தி பண்ணிடலாம். ஆனால் எல்லா செடியும் நம்மளால் உற்பத்தி பண்ண முடியலை. சில செடி வருது, சில செடி வரமாட்டேன். ஃபுல்லாக ஒரு கலர் தான் இருக்கின்ற ஒரு குச்சி தானே வச்சோம். அதிலிருந்து உள்ளது தானே, மறு கலர் வேண்டாமல் கடையில் வாங்கிட்டு வந்து குச்சி வாங்கிட்டு வந்து வைக்கலாம். இன்றைக்கி போட்ட பயிறுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள். ஒரு முட்டையை எடுத்து 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு ரோஜா செடிக்கு ஊற்றி பாருங்கள். ஒரு ராத்திரிக்கு புளிக்க வச்சு கொடுங்க. ஓகே, இன்றைக்கி போட்ட பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாமா? ஹாப்பி கார்டனிங்.